எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஜூன் 11th அண்ட் 12th இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்கே குரூப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடிசி ஷார்ட் டேர்மா ₹475 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக அந்த ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால மக்கள் கிட்ட செலவு பண்ணுறதுக்கு அதிகமான பணம் இருக்கும். ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்க்கு அது பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக ஐடிசியில் சிகரெட்ஸில் வந்து மிட் சிங்கிள் டிஜிட் வேல்யூம் growth இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அதோட ரா மெட்டீரியலான அந்த டொபாக்கோ லீஃபோட ப்ரைஸ் வந்து ஃபேவரபுளாக மாறி இருக்கு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி பேப்பர் செக்மெண்ட் இதுலேயுமே growth அண்ட் மார்ஜின்ஸ் வந்து ரிகவர் ஆகிட்டு இருக்கு. பேப்பர்ல வந்து சைனால இருந்து டம்பிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி நடந்தா அது இன்னும் ஐடிசிக்கு பிளஸ் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து செப்டம்பர் 2024 ₹522 இருந்தது. அதுதான் ஐடிசியோட ஹை. அங்கிருந்து ஷேர் வந்து குறைஞ்சி இப்போ 430 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களோட மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருந்தது. அவங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருந்தது. அதே மாதிரி பேட் வந்து எவ்வளோ ஸ்டேக் விற்பாங்க அப்படிங்கிற அந்த ஓவர் சப்ளை வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால ஐடிசி வந்து வேலட்டைலாக தான் இருந்தது. ஸோ ஷார்ட் டேர்மில் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலாக இது ஷார்ட் டேர்ம் அப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி, நிறைய டிவிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு, ரீசனபிளாக வேல்யூடாக இருக்கு. ஸோ அதனால நான் பர்சனலாக இந்த ஷேரை கன்சிடர் பண்ணுறேன். ரேபிடோ ரேபிடோ வந்து அவங்க வந்து தனியாக ஃபுட் டெலிவரிக்குன்னு ஒரு ஆப்புக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்புக்கு வந்து ஓன்லின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டு பேர்த்துக்கும் வந்து காம்படிஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஓவர் க்ரௌடடாக தான் இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமிஷன் வந்து நாங்கள் எடுக்க போறதில்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து. ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் 15லேருந்து 25% வந்து ஆர்டர்ஸ்க்கு கமிஷன் எடுத்துட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதை நாங்கள் பண்ண போறதில்ல. ₹100 கிட்ட ஆர்டர் பண்றதுக்கு ரெஸ்டாரண்ட் வந்து ₹10, கஸ்டமர் வந்து ₹20 சார்ஜ் பண்ணுவோம். ₹100 மேல இருக்க ஆர்டருக்கு ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு ₹25 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஃபிளாட் ஃபீயா பிளேஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இல்லாம பிக் பாஸ்கெட் வந்து நெக்ஸ்ட் மார்ச்ல 10 மினிட்ஸ் ஃபுட் டெலிவரி ஆப் ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் டெலிவரி அண்டு இந்த செக்மெண்ட்டே வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. ஸோ அதனால ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஷேர்ஸ் எப்பவுமே ப்ரெஷர்ல தான் இருக்கும். அது வந்து ஸ்விக்கியும் சரி ஜொமேட்டோவும் சரி ரொம்ப வேலட்டைலா இருக்கிறது. ஸோ அந்த சைடு போகாம இருக்கிறது பர்சனலா நமக்கு நல்லது. மாருதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் கிரைசிஸ்னால அவங்க புதுசா அனௌன்ஸ் பண்ண எலக்ட்ரிக் வெஹிக்கிளான விட்டாராவோட ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். அது ஸ்லோ ஆகும், அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறா ஹூண்டாய் வந்து எங்ககிட்ட ஒரு லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் வந்து எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஆல்கஹால் மேல அந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த காஸ்ட்லாம் ஏறி இருக்கு. ஸோ அதனால யுனைடெட் எக்ஸ்பிரஸ் வந்து 6% டவுன் ஆயிருக்கு. மகாராஷ்டிரா வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் சப்ளையர். யுனைடெட் ஸ்பிரைஸ் வந்து சப்ளை பண்றாங்க மகாராஷ்டிரால. ஸோ அதனால அந்த ஸ்டாக் வந்து அடி வாங்கியிருக்கு. டைட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உமன் ஹேண்ட்பேக் செக்மெண்ட்ல நாங்க வந்து ஒரு பெரிய ஷேரை வந்து பிடிக்க போறோம். ஆல்ரெடி எங்க கிட்ட வந்து எர்த் அண்ட் ஃபாஸ்டாக் ரெண்டு பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வச்சு நாங்க இந்த செக்மெண்ட்டுக்குன்னே ஒரு 100 ஸ்டோர் வந்து ஃபினான்ஷியல் 28க்குள்ள பண்ணிடுவோம். அது மூலமா 1000 கோடி ரெவன்யூ வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டைட்டன் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு. ஸோ அந்த பக்கம் நம்ம இப்போதைக்கு போக முடியாது. முத்தூட் ஃபினான்ஸோட மார்க்கெட் கேப் வந்து 1 lakh crore கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையான ₹2570 ரீச் ஆயிருக்கு. இதன் மூலமா இது வந்து டாப் 100 லிஸ்டட் கம்பெனிஸ்ல ஒன்னா வந்து மார்க்கெட் கேப் பேசிஸ்ல மாறி இருக்கு. இந்த செக்மெண்ட்ல எல்லா கம்பெனிஸும் இந்த லாஸ்ட் ஆர்பிஐ மீட்டிங்க்கு அப்புறம் மணப்புரம், முத்தூட் இந்த செக்மெண்ட் எல்லாமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கோல்ட் லோன் பண்ற செக்மெண்ட். ஸோ இதுல வந்து முத்தூட் ஆல்ரெடி ரொம்ப ஹையா ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கன்சிடர் பண்றதுன்னா பர்சனலா மணப்புரம், சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க் இவங்கெல்லாம் இந்த கோல்ட் லோன் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க. ஸோ இதுல நமக்கு வேல்யூ இருக்கிறத பார்த்து பர்சனலா கன்சிடர் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு உள்ள வர பணம் வந்து மே மாசம் வந்து குறைஞ்சிருக்கு. 13 மாச லோ வந்து தொற்றுருக்கு. 19,013 கோடி இன்ஃப்ளோ வந்து மே மாசம் நடந்திருக்கு. இது வந்து ஏப்ரல்ல நடந்ததை விட 22% கம்மி. வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 26ஓட
ஃபினான்ஷியல் இயர்ல இந்தியாவோட growth வந்து 6.3% தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷமான 27-28ல 6.6% வரைக்கும் ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி S&P குளோபல் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல $850 பில்லியன் வரைக்கும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பவர் டிரான்ஸ்மிஷன் மட்டுமே $300 மில்லியன் வரைக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர், இந்த செக்டர் ஆல்ரெடி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அசெட் குவாலிட்டி பேடா இருந்திருக்கு. ஒரே கஸ்டமருக்கு 4-5 கம்பெனிஸ் லோன் கொடுத்ததுனால அதுல நிறைய இஷ்யூஸ் இருந்தது. இது வந்து 2 வருஷமாவே இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதனாலதான் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்க எல்லா ஸ்டாக்குமே ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதனால இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்களோட லோன் புக்கே வந்து 13.5% ஷ்ரிங்க் ஆயிருக்கு. அவங்க லோன் கொடுக்கறத குறைச்சிருக்காங்க. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து மேல வந்து 3%க்கு கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மான்சூன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி மேஜர் கிராப்ஸ் வந்து நல்லா விளைஞ்சதுனால அது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷனை குறைச்சிருக்கும். ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கம்மியாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பத்தி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்டி பேசியிருக்காரு. நம்ம ப்ரீவியஸே பார்த்தோம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஆர்பிஐ வந்து இப்போ ரேட் கட் பண்ணதுனால பேங்க்ஸ் வந்து லெண்ட் பண்ற ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ அது ஈஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 குவார்டர் ஆகும். குவார்டர் 3 தான் அது ஈஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ரைஸோட அமௌண்ட் வந்து ஏப்ரல் மேல ஸ்லம்ப் ஆயிருக்கு. முக்கியமா பாஸ்மதி ரைஸோட எக்ஸ்போர்ட் வந்து 17 வருஷ லோ வந்து டச் பண்ணியிருக்கு. இதனால பாதிக்கப்படுற ஸ்டாக் அப்படின்னா எல்டி ஃபுட்ஸும் கேஆர்பியிலும் வந்து பாதிக்கப்படும். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா சைனாவோட ட்ரேட் டீலை நான் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைனா வந்து யூஎஸ்க்கு தேவையான ரேர் மெட்டீரியல்ஸை வந்து சப்ளை பண்ணும். அதே மாதிரி யூஎஸ் வந்து சைனாலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை யூனிவர்சிட்டிஸ்ல படிக்க அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் டீடைல்ஸ் என்னங்கிறது சைனா சைட்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ரீசெண்டா கோல்டோட பிரைஸ் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாவே நல்லா ஏறிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம முன்னே பார்த்த மாதிரி 4 வருஷமா வேர்ல்டு பேங்க்ஸ் எல்லாருமே, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டு வந்து ரிசர்வ் வாங்கி வச்சிருக்காங்க. இதன் காரணமா யூரோவை பின்னுக்கு தள்ளி கோல்டு வந்து செகண்ட் ஹையஸ்ட் குளோபல் ரிசர்வா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி யூரோ தான் செகண்ட் பிளேஸ்ல இருந்தது. யூஎஸோட டாலர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்ப கோல்டு வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்கு. யூஎஸோட இன்ஃப்ளேஷன் அது வந்து மே மாதம் 2.4% ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மி. ஸோ அதனால ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஃபெட் வந்து ஒரு ஃபுல் பாயிண்ட் ரேட் கட்டுக்கு போகணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்றாரு. பட் ஆனால் ஃபெட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ரேட் கட் பண்ணியாகணும் அப்படிங்கிற ப்ரெஷருக்கு வந்து ஃபெட் போயிருக்கு. இப்போ ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணா டாலர் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதனால கோல்டு வந்து இன்னும் பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். ஜூன் 12th முடிவில் சென்செக்ஸ் வந்து 823 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. 1% கிட்ட டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து 253 பாயிண்ட் டவுன் ஆகி 24,888 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. 25,000 பாயிண்ட் வந்து உடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் கியூஸ்ல இருக்கிற பிரச்சனையும், இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வந்து அகமதாபாத்ல வந்து அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்தது. கோல்டு ஸோ இந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக வந்ததுனால கோல்டு வந்து 2 நாளாக ஏறிட்டு தான் இருக்கு. நேற்று வந்து 9,020 ரூபாயா இருந்தது. இன்னைக்கு 9,100 ரூபாய் 22 கேரட் 1 கிராமுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த 2 நாள்ல இருந்த இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனல் ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.